காட்டுக்கு நடுவுல மர்மமான முறையில பாழடைஞ்ச பங்களா மாதிரியான ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டுக்கு நாடோடி ஒருத்தர் அப்படியே வந்து சேர்றாரு. அவர் சேரும்போது அவர் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் வந்து ரிசீவ் பண்றாரு, அதாவது வரவேற்கிறாரு. வரவேற்ற அவரு நீங்க இந்த வீட்டிலேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறாரு. நாள் ஆக ஆக தான் தான் அங்க வந்து தங்க வைக்கப்படலை, தான் வந்து அங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது போன அந்த நபருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் யார்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சாத்தன், மலையாளத்துல சாத்தன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லணும்னா சாத்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தமிழ்ல இந்த தீயவைகள் சொல்லுவாங்கல்ல, பேய் பிசாசு, அதுல குறிப்பிடப்படுற ஒரு விஷயம் தான் அது. அந்த சாத்தானோட சாபத்துல தான் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த மர்மமான வீட்டுல இருந்து அவரால் வெளில வர முடிஞ்சதா, அவர் அந்த சாத்தான் என்னெல்லாம் பாடுபடுத்துனுச்சு, அந்த சாத்தான் யாரு அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமா தான் ராகுல் சதாசிவன் அப்படின்றவரோட டைரக்ஷன்ல மம்முட்டியோட நடிப்புல வெளியாயிருக்கிற திரைப்படம் பிரம்ம யுகம் அப்படின்ற அந்த திரைப்படம். படத்தோட கதையை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டுல கேரளத்தோட வடக்கு மலபார் பகுதியில் நடந்துட்டு இருக்கிற ஒரு போர் காரணமாக அரண்மனையில பாடல் பாடுற சமூகத்தை சேர்ந்த தேவன் அப்படிங்கிற அந்த தேவன் அப்படின்ற கேரக்டர்ல அர்ஜுன் அசோகன் அப்படின்ற நடிகர் நடிச்சிருக்காரு. ஆல்ரெடி சென்ற வருடம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற மலையாள திரைப்படமான ரொமான்சம் திரைப்படத்திலும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருப்பாரு. அவர் தான் அந்த பிரம்மயுகம் திரைப்படத்தில் தேவன் கேரக்டரும் பண்ணிருக்காரு. அரண்மனையில பாடல் பாடுற சமூகத்தை சேர்ந்த தேவன் அங்க நடக்கிற போர் காரணமாக தன்னோட உயிரை காப்பாத்திக் கொள்ள காட்டுக்குள்ள தப்பி ஓடுறாரு. அந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு சமையல்கார் கூட ஒரு பாழடைஞ்ச ஒரு பங்களா மாதிரியான ஒரு மர்மமான வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் கொடுமன் போட்டி அப்படின்றவர். அமானுஷ்யங்களும் மர்மங்களும் நிறைந்த அந்த அரண்மனையை இங்கிருந்து போன தேவனுக்கு சிறையாக மாற அதிலிருந்து தேவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்றத பேசுறது தான் அந்த பிரம்மயுகம் திரைப்படம். இதுல அந்த சமையல்காரர் கதாபாத்திரத்துல சித்தார்த் பரதன் அப்படின்ற ஆக்டர் நடிச்சிருக்காரு. அந்த கொடுமன் போட்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்ன இல்லையா, அந்த கேரக்டர்ல தான் நம்ம மம்முட்டி அவர் நடிச்சிருக்காரு. ரீசன்ட் டேஸா வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ்ல வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் மம்முட்டிய. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆன காதல் த கோர் அப்படின்ற திரைப்படத்துல ரொம்ப தைரியமா முன் வந்து தன்னுடைய வயசுக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில தனக்கு இருக்கிற மாசுக்கும் தன்பாலின ஈர்ப்புடையவரா ஒருத்தர் நடிக்கிறது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் அதை பண்ணிருப்பாரு. அதற்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கண்ணூர் த ஸ்குவாட் திரைப்படத்துல ஒரு தைரியமான போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படம், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன திரைப்படம், ஒவ்வொரு திரைப்படத்தையும் எடுத்து பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ்ல வேற வேற ஜானர்ல வேற வேற ஸ்டோரி பிளாட்ஸ்ல வேற வேற கேரக்டர்ல இந்த வயசுல ஒரு மனுஷன் கரியரோட பீக்ல வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்து மிரட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஆக்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாவே மாறிட்டு இருக்காரு மம்முட்டி அவர்கள். அந்த வகையில் இந்த பிரம்மயுகம் திரைப்படத்திலும் கொடுமன் போட்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. இந்த கொடுமன் போட்டி கேரக்டரை எதுக்கு வந்து மம்முட்டி சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கும். ட்ரைலர் பார்க்கும் போதெல்லாம் கூட அப்படி என்ன இருக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு தோணுச்சு. பட் படம் முழுசா பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் அந்த கேரக்டர் அவர் சூஸ் பண்ணார் அப்படின்றது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒரு மாதிரி லைட்டா நெகட்டிவ் ஷேடோட காட்டப்படுற அந்த கொடுமன் போட்டி கேரக்டர் நடுவுல ஒரு சில விஷயங்கள் ஞானி மாதிரி பேசும்போதெல்லாம் ஒருவேளை கடவுளோட அவதாரமோ அப்படின்லாம் வந்து அந்த தேவன் கேரக்டர் கூட சேர்ந்து நம்மளும் யோசிக்க வைக்கிறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறமா அந்த மம்முட்டியோட கேரக்டர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒன்று போகும். அங்கதான் வந்து அப்படியே அந்த கேரக்டர் பீக் அடிக்கும். 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில கோட்டயத்துல வாழ்ந்த எழுத்தாளரான கொட்டாரத்தில் சங்குன்னி அப்படிங்கிறவரு கேரள மக்களோட வாய்வழி கதைகளிலும் மத நம்பிக்கைகளிலும் உள்ள மர்மமான கதைகளை நாட்டுப்புற கதைகளா ஐதீக மாலா அப்படின்ற ஒரு தொகுப்பா எழுதுறாரு. அதுல உள்ள ஒரு கதையை தான் கருவா எடுத்துக்கிட்டு இந்த பிரம்மயுகம் திரைப்படத்தை ராகுல் சதாசிவன் அவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. படத்தோட கதைப்படி ஒரு குட்டிச்சாத்தான வந்து அந்த வராகி அப்படின்ற ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்து ஒருத்தர் வரம் கேட்டு வாங்குறாரு. அந்த குட்டிச்சாத்தான் நாள் ஆக ஆக அவரையே வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது. மேல அந்த குட்டிச்சாத்தான் அவரை கண்ட்ரோல் பண்ணி அவரை அழிச்சு அவரோட குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் கடைசி ஆள் வரைக்கும் தேடி தேடி கொள்ளுது. ஏன்னா நீ என்னை வந்து அடிமையா வாங்கின, ஆனா அடிமையா வாங்கி நீ என்ன நடத்தின விதம் சரியே கிடையாது, என்னால ஒருத்தர் கிட்ட அடிமையா இருக்க முடியாது, நான் தான் அங்க வந்து ஹெட்டா இருக்கணும், நான் தான் வந்து லீட் பண்ணணும், நான் சொல்றதை தான் மத்தவங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை அந்த சாத்தான் இருக்கு. சோ அவரோட குடும்பத்துல கடைசி நுனி வரைக்கும் தேடி எல்லாரையுமே அழிக்குது. அழிச்சிட்டு அந்த வீட்டுல அந்த பாழடைஞ்ச பங்களாவில் தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையும் அமைச்சுக்கிட்டு அந்த ஒத்த சமையல்காரர் கூட அப்படியே அந்த மொத்த வீட்டையும் கட்டி ஆண்டுட்டு இருக்கு அந்த சாத்தான். அந்த வீட்டுக்கு வர்றவங்க போறவங்கள நிறைய பேரை இதே மாதிரி கொண்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே குழி தோண்டிலாம் புதைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் அந்த தேவன் கேரக்டர் வந்து அந்த வீட்டுக்குள்ள மாட்டாரு. சரி, இவர் தான் வந்து மாற்றாருன்னு பார்த்தா அந்த ஒத்த சமையல்காரர் அவர் நார்மல் மனுஷன் தானே, அவர் ஏன் அந்த சாத்தான் கூட கிட்டத்தட்ட அடிமை மாதிரி அந்த வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு, அவரோட நோக்கம் என்ன, அவர் எப்படி அங்க வந்தாரு, இந்த சாத்தான் அந்த வீட்டுக்குள்ள அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த வீட்டை கட்டி பாதுகாத்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன, இதுல மம்முட்டி அவர்களுடைய கதாபாத்திரம் என்ன, சாத்தானுக்கும் அவருடைய கேரக்டருக்கும் இருக்கிற அந்த கனெக்ட் என்ன, உண்மையாவே சாத்தான் தான் மம்முட்டியா அல்லது சாத்தான் மம்முட்டி கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா, இதெல்லாம் தாண்டி அந்த தேவன் கதாபாத்திரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து சர்வை பண்ணி அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு வெளில வந்தாரா, வெளில வந்ததுக்கு அப்புறம் அவருடைய நிலை என்னன்னு பல மர்ம முடிச்சுகளை போட்டு அந்த கேரளாவில் சொல்லப்படுற மாந்திரிக கதைகளை ரொம்பவே டீப்பா அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை புகுத்தி ஒரு பக்காவான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்திருக்கிற திரைப்படம் தான் இந்த பிரம்மயுகம் அப்படின்ற திரைப்படம். இந்த கொடுமன் போட்டி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த மம்முட்டி மொத்த படத்தையும் அப்படியே கட்டி தூக்கி நிப்பாற்றாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் உட்கார்ந்துருக்கிற தோரணையா இருக்கட்டும், சிரிக்கிற விதமா இருக்கட்டும், அந்த பேஸ் வாய்ஸ்ல பேசுறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட இங்க உட்கார்ந்துருக்கிற நம்மள நடுங்க வைக்கிறாரு. சோ படத்துல அந்த கூட இருக்கிற ரெண்டு பேருக்கு என்ன உணர்வு இருக்குமோ, முக்கியமா அந்த தேவன் கதாபாத்திரம் மம்முட்டி கதாபாத்திரத்தை பார்த்து அதை எப்படி அணுகுமோ
பயப்படுமோ, அந்த மம்முட்டி கதாபாத்திரத்தை நினைச்சு எப்படி பயப்படுமோ, அதை இங்க சீட்ல உட்கார்ந்து இருக்கிற நம்மளையும் யோசிக்க வைக்கிறாங்க. அதை நமக்கு கன்வே பண்றாங்க அப்படின்னா படத்துக்கு டெக்னிக்கலா ஸ்ட்ராங் அப்படின்றதெல்லாம் தாண்டி மம்முட்டியோட அந்த கதாபாத்திரத்தை அவர் செஞ்ச அந்த விதம் உண்மையாவே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். தேவன் கேரக்டர்ல நடிச்சிருந்த அர்ஜுன் அசோகன் அவருடைய கதாபாத்திரம் வழியாக தான் இந்த மொத்த படமுமே பார்வையாளர்களுக்கு விளக்கப்படுது. ஒரு சாதுவா வந்து பயம், பதற்றம், நடுக்கம், கோபம், எழுச்சின்னு பல பரிமாணத்தோட எல்லா தருணத்திலையுமே திருத்தமான அந்த கதாபாத்திரத்தோட நடிப்பை கம்ப்ளீட்டா உள்ள வாங்கிக்கிட்டு அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு அந்த தேவன் கதாபாத்திரத்தில் நடிச்ச அர்ஜுன் அசோகன் அப்படின்றவர். எவ்வளவோ மாய மாந்திரிக கதைகளை நம்ம வந்து காதால கேட்டிருப்போம், ஒரு சில கதைகளை வந்து நம்ம படங்களா பார்த்திருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு கதையை ரொம்ப இன்டெப்தா எடுத்துக்கிட்டு அதுவும் மம்முட்டி மாதிரியான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ள வந்து படத்தோட சவுண்ட் டிசைன், சினிமோட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன், மேக்கப்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்ல இவ்வளோ பக்காவான கிளாரிட்டியில் இந்த டைம்ல இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. தியேட்டர்ல உட்காந்து நீங்க பார்க்கும்போது அந்த இனம் புரியாத பயத்தையும் நடுக்கத்தையும் உங்களுக்குள்ளேயும் உண்டு பண்றாங்க. என்ன போகுதோ, ஐயோ அடுத்து என்ன ஆக போகுதோ அப்படின்ற அந்த பதட்டம் உங்களுக்குள்ளேயும் கன்வே ஆகுது. அப்படிங்கிறப்போ இந்த பிரம்மயுகம் கண்டிப்பா மலையாள சினிமால மட்டும் இல்ல, இந்திய சினிமால தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படமா மாறுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. படம் ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவா என்னப்பா போயிட்டு இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல என்னமோ வராங்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகலாம். இந்த படத்துடைய தீமே அதுதான். அப்படிங்கிறப்போ அதுதான் அந்த படத்துக்குள்ள உங்களை கன்வே பண்ணி எடுத்துட்டு போயிட்டு படம் முழுக்க அந்த 3 கதாபாத்திரங்களோட ஒரு கதாபாத்திரமா உங்களையும் அப்படியே உள்ள டிராவல் பண்ணி எடுத்துட்டு போறதே படத்தோட அந்த ஸ்லோ பேஸ்ட் ஸ்கிரீன் பிளே தான். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க இந்த படத்தை ரொம்ப இன்டெப்தா ரொம்ப ரசிச்சு பார்க்க ஆரம்பிக்கும் போது படத்தோட அந்த காட்சி அமைப்பு, படத்தோட அந்த ஒளி வடிவமைப்பு, அப்புறம் அந்த நடிகர்களோட நடிப்பு எல்லாமே சேர்ந்து தியேட்டருக்குள்ள உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த பாழடைஞ்ச அரண்மனைக்குள்ள நீங்களும் ஒருத்தரா இருக்கீங்க, நீங்களும் அது உள்ளதான் இருந்துட்டு வெளில வரதுக்கு போராடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை இந்த திரைப்படம் கொடுக்கறதுக்கு தவறல. ஒரு நல்ல சினிமா லவரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரம்மயுகம் சாத்தான் உங்களையும் தன்வசப்படுத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. பொதுவாகவே மாய மாந்திரிக கதைகளுக்கு எப்பவுமே ஒரு கூட்டம் இருக்கும், அதை கேட்கறதுக்கு, அதை ரசிக்கிறதுக்குன்னு. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா அந்த வகையிலும் இந்த திரைப்படம் உங்களை எந்த வகையிலுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ இந்த சாத்தான முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ பிரம்மயுகம் திரைப்படத்தை பத்தின இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம டோஸ் ஹாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.